Hi students, welcome to UDuMax. இன்னைக்கு நம்ம 12th Max Chapter 4 Trigonometryல இருக்க important 5 mark பார்க்க போறோம். இது important and easyயான 5 mark public exam questionல கேட்டிருக்காங்க. So இந்த 5 mark வந்தா கண்டிப்பா attend பண்ணுங்க. So வாங்க solution பார்க்கலாம். So draw the graph of sin x in minus pi by 2 comma pi by 2 and sin inverse of x in minus 1 comma 1. So வந்து நம்மள sin x and sin inverse of x வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So trigonometry valuesலாம் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஸோ இந்த பை பை டூனா என்னது, மைனஸ் பைனா என்னது, பைனா என்னது, அந்த வேல்யூஸ் நீங்கள் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதுக்காக வேண்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இதில் வந்து நமக்கு sin x ஓட வேல்யூ வந்து மைனஸ் பை பை டூலேருந்து பை பை டூ வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் இங்கே ப்ளஸ், ஸோ நடுவில் இந்த இடத்துல நம்ம ஜீரோன்னு அஷ்யூம் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் எக்ஸோட வேல்யூ மைனஸ் பை பை டூவாக இருக்கும்போது சைன் மைனஸ் பை பை டூவோட வேல்யூ வந்து என்னது, மைனஸ் ஒன். ஸோ அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் சைன் ஜீரோவோட வேல்யூ வந்து என்னது, ஜீரோ. அண்ட் சைன் பை பை டூவோட வேல்யூ வந்து என்னது, ஒன். அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம கிராஃபாக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மைனஸ் பை பை டூன்னு நம்மளே ஒரு இடம் மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் ஜீரோ அண்ட் ப்ளஸ் பை பை டூ எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணியாச்சா. இப்போ ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் வந்து மைனஸ் ஒன், ஜீரோ டு ப்ளஸ் ஒன். அவ்வளோதான். ஸோ இதை பார்க்க முடியாது வேவ் ஃபார்மேட் நம்ம பார்க்க முன்னாடி இதோட நார்மல் வேவ் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதோட வேவ் ஃபார்மேட் வந்து நார்மலாக நம்ம சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டேன் எக்ஸ்ன்னு வரும்போது இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ ஒரு சிக்னல் வர மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெண்டு வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஏதாவது ஒரு போர்ஷன் தான் நம்மளை கேட்பாங்க. ஸோ அந்த பெண்டு வந்து ரொம்ப முக்கியம் சைன் காஸ் எழுதும்போது. அதே மாதிரி இன்வர்ஸில் எழுதும்போது நம்மளோட வேவ் ஃபார்மேட் வந்து இது அப்படியே உல்ட்டா இப்படி ஆயிரும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ ஒயிலேருந்து திருப்பி எக்ஸுக்கு, ஒயிலேருந்து திருப்பி எக்ஸுக்கு இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ இந்த பெண்டு வந்து ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மைனஸ் பை பை டூ கமா மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் பை பை டூ அண்ட் மைனஸ் ஒன் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் ஜீரோ கமா ஜீரோ வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் பை பை டூ கமா ஒன் வந்து பை பை டூ கமா ஒன் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேவ் ஃபார்மேட்டில் வரைஞ்சிக்கலாம். ஸோ நமக்கு எப்போவுமே எப்படி வரும், வேவ் வந்து இப்படி வந்து இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், இந்த இடத்துல அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது பெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வேவ் ஃபார்மேட்டில் வரையணும். அவ்வளோதான். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இதை அப்படியே உல்ட்டா பண்ணி எழுதிக்கோங்க. எக்ஸ் வேல்யூ ஒய்க்கு, ஒய் வேல்யூ எக்ஸுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன்னு எழுதிக்கோங்க. ஒய் வேல்யூ வந்து மைனஸ் பை பை டூ, ஜீரோ, பை பை டூன்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் ஒன்லேருந்து ஒன் வரையும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஒன்னு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஜீரோ, இங்கே ஒன்னு மார்க் பண்ணிக்கலாம். வேறு ஒய் ஆக்சிஸில் மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூ. ஸோ ஒய் ஆக்சிஸில் மைனஸ் வந்து இந்த இடத்துல. ஸோ மைனஸ் பை பை டூ, ஜீரோ அண்ட் பை பை டூ. அவ்வளோதான். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ மைனஸ் ஒன்னாக இருக்கும்போது மைனஸ் பை பை டூ. ஸோ மைனஸ் ஒன்னாக இருக்கும்போது மைனஸ் பை பை டூ இந்த இடத்துல கிடைக்கும். ஜீரோ கமா ஜீரோ வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஒன் கமா பை பை டூ, ஒன்னாக இருக்கும்போது பை பை டூ. ஸோ இந்த இடத்துல 3 பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சா. இப்போது வேவ் ஃபார்மேட்டில் இப்போ நம்ம வரையணும். ஸோ வேவ் ஃபார்மேட் நம்ம இப்போ வரையணும். ஸோ இன்வர்ஸோட வேவ் ஃபார்மேட் நமக்கு எப்படி வரும், இந்த டைரக்ஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அண்ட் ஸோ மைனஸ் ஒன் கமா பை பை டூ நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நம்ம இப்படி வரையணும். இந்த இடத்துல இருந்து இப்படி டச் ஆகி இப்படி வரும். ஸோ இந்த இடம் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஒரு பெண்டு வரணும். தட்ஸ் இட். அண்ட் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ரா த கிராஃப் ஆஃப் காஸ் எக்ஸ் இன் ஜீரோ கமா பை அண்ட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன் மைனஸ் ஒன் கமா ஒன். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ் அண்ட் ஜீரோ கமா பை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோலேருந்து பை வரையும் இருக்கும்.
ஸோ நடுவில் ஒரு வேல்யூ வந்து π/2 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ π/2 அண்ட் cos 0 வேல்யூ வந்து என்னது நமக்கு 1. cos π/2 வேல்யூ வந்து 0 and cos π வேல்யூ வந்து -1. நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இதை பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 0,0, இது 0 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இது π/2 அண்ட் இது வந்து நம்மளோட பை. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1லேருந்து -1 வரையும். ஸோ 1, இது 0, இது வந்து நம்மளோட -1. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதை வேவ் ஃபார்மேட்டில் வரையணும்னு. ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து 0 இருக்கும்போது 1. ஸோ 0,1 இந்த இடத்துல வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து π/2 இருக்கும்போது 0. நம்மளோட செகண்ட் பாயிண்ட் வந்து இங்கே. நெக்ஸ்ட் வந்து பையாக இருக்கும்போது -1. ஸோ π-1 வந்து நமக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணும். ஸோ இதை நம்ம எப்போவுமே வேவ் ஃபார்மேட்டில் தான் வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி வந்து நமக்கு இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு பெண்டு வரும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பெண்டு வரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம எப்போவுமே வேவ் ஃபார்மேட்டில் வரைகிறது. நெக்ஸ்ட் வந்து cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து cos எக்ஸ் அப்படியே இன்வர்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸை ஒய்யாக எழுதிக்கோங்க, ஒய்யை எக்ஸாக எழுதிக்கோங்க. ஸோ 1 0 -1 0 π/2 பை. இதோட வேல்யூஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 -1. ஸோ 0 இது -1, இங்கே +1 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 0 π/2 பை. ஸோ எல்லாமே பாசிட்டிவில் தான் வருது. ஸோ 0 இதை π/2ன்னு எடுத்துக்கலாம், இதை பைன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ 1 இருக்கும்போது 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் வந்து 0. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து 0 இருக்கும்போது π/2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 0 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் π/2 இந்த இடத்துல இருக்குது. அண்ட் -1 இருக்கும்போது பை. ஸோ -1 இருக்கும்போது பை இந்த இடத்துல நம்மளோட தேர்ட் பாயிண்ட் மார்க் ஆகும். ஸோ இதை வேவ் ஃபார்மேட்டில் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பெண்டு, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பெண்டு, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இது வந்து நம்மளோட தேர்ட் சம். ட்ரா த கிராஃப் ஆஃப் tan x in -π/2, π/2 அண்ட் tan இன்வர்ஸ் ஆஃப் x in -∞, ∞. ஸோ ஃபர்ஸ்ட் tan x எங்கே எழுதியிருக்கேன், tan இன்வர்ஸ் ஆஃப் x எங்கே எழுதியிருக்கேன். ஸோ tanல நமக்கு -π/2லேருந்து π/2 வரையும். ஸோ நடுவில் வந்து நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ tan -π/2ஓட வேல்யூ வந்து -∞. tan 0ஓட வேல்யூ வந்து 0. tan π/2ஓட வேல்யூ வந்து ∞. ஸோ இப்போ அதை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நடுவில் 0, இந்த இடத்துல -π/2 அண்ட் இந்த இடத்துல நமக்கு +π/2 ஃபால் ஆகும். அண்ட் -∞ வந்து எங்கே வேணால் வரைஞ்சிக்கலாம். அந்த லாஸ்ட் நம்ம கிராஃபில் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து நம்மளோட ∞. அதே மாதிரி கிராஃபில் நம்ம எங்கே பாயிண்ட் லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல நம்ம -∞ மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதை இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ -π/2 இருக்கும்போது -∞. ஸோ இந்த இடத்துல வரும். அண்ட் 0,0 இந்த இடத்துல வரும். π/2, ∞ வந்து இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாட்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஃபினிட்டின்றதுனால நமக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். இதே மாதிரி இன்ஃபினிட்டின்றதுனால நமக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இந்த இடத்துல பெண்டு வராது. அதுதான் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும். ஸோ இன்ஃபினிட்டின்றதுனால இந்த -π/2க்குள்ளே நேராக போயிடும். இது வந்து இன்ஃபினிட்டின்றதுனால +π/2க்கு நேராக போயிடும், அவ்வளோதான். அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இதை அப்படியே இன்டா பண்ணி எழுதிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ ஒய்க்கும் ஒய்யோட வேல்யூ எக்ஸுக்கும் எழுதிக்கோங்க. ஸோ -π/2 0 π/2. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிடலாம். ஸோ -∞ வந்து நம்ம லாஸ்ட்டாக கிராஃபில் எங்கே வரைஞ்சிருக்கோமோ அங்கே. ஸோ இது வந்து 0, இது வந்து +∞ எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸில் வந்து -π/2 0 அண்ட் +π/2. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம்.
மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது -π/2. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி -π/2 இங்கே ஃபாலோ ஆகும். 0,0 இங்கே ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி இன்ஃபினிட்டி அண்ட் π/2 வந்து நமக்கு இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ நம்ம கிராஃப் டாட் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இன்ஃபினிட்டின்றதுனால இப்படி பெண்டு வரக்கூடாது. இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடுது. அவ்வளோதான். ஒரு வேவ் ஃபார்மேட்டில் வரைஞ்சிட்டு இது வந்து நமக்கு இன்ஃபினிட்டின்றதுனால நமக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடும். அந்த இடத்துல பெண்டு வராது. அதுதான் சைனுக்கு காஸ் அண்ட் டேனுக்குள்ள வித்தியாசம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.